போலாமா? கொழுந்தனார் இப்படி அதில் கொழுந்தனாரே சொல்லுவாரா இல்லை நான் சொல்லவா? சொல்லுங்க. அதாவது 2 மாதம் ஓட்டிட்டேன். 2 மாதத்துக்கு முன்னுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னா, நம்மளோட ஹீரோவோட தம்பி, அதாவது சிவாவோட தம்பிக்கு வந்து என்னது பிளட் லாஸ் ஆச்சுன்னு நான் பிளட் டொனேட் பண்ணதில் அவர் மாறிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து வில்லன் இல்லைன்னா இல்லை, வில்லன் இல்லை. ஓகேபா, இதான் எங்கள் ஒய்ஃபு காத்துக்கிட்டு இருப்பா. நீங்கள் அந்த பக்கத்தில் அந்த ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அனுப்பிச்சுட்ருங்க. அங்கே தான் இருக்கா, நான் போய் நான் பார்த்துக்கிறேன். டி என்னடா பண்ணுற? வெட்டுறேன். நல்ல புத்தியெல்லாம் கிடைச்சிருக்கு. போடி, நானே தலைவலியில் இருக்கேன். ஏண்டா? ஏன்னா ஒரு காம்ப்ளிகேட்டான கேஸு. இப்படி கேஸு என்ன கேஸுனா, ஒரு லவ்வர் அவங்களோட லவ்வர் காணுமா, கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோவை கொடுத்து செக் பண்ண சொல்ல வேண்டியதானே எல்லாம் விஷயம். இது அந்த பொண்ணோட கையை மட்டும், அவன் அந்த கையை பார்த்தே கண்டுபிடிப்பான. சத்தியம் இப்படி ஒரு லவ்வர் இருந்தால் எனக்கெல்லாம் நான் கொடுத்தேன். ஆனால் என் தரிசனம் வாயிட வந்து மாட்டிக்கிட்டேன். என் கையை வச்சு நீ கண்டுபிடிப்பியோ கேட்குறேன். என்ன? சரி, இவனுக்கு காஃபி போட்டிருக்கேன். சின்ன கப்பு உனக்கு, பெரிய கப்பு எனக்கு, எடுத்துக்கோ. என்னடா பண்ற? வெங்காயம் வெட்டுறேன். கேட்கல பாரு. இந்த கேஸை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியல. அந்த ஃபைலை விற்காதடி. மூடிடா, அப்புறமா கேஸெல்லாம் பார்த்துக்கோ. அந்த டீ அது ஒவ்வொரு இதில் இருக்க. சரி, எந்த அளவுக்கு பிடிக்கும்? பூமி அளவுக்கு பிடிக்கும். எதையாச்சும் பிடிக்கும். ஒன்னதான் பிடிக்கும்னு. உண்மையாவா? பொய்யா கேட்கற பாரு, உண்மையாதான். அமெரிக்கா பொண்ணு எங்க? அதுவா போயிருச்சு. குல்ஃபி தூங்கல? எப்படிடா தூங்குறது? எப்படிடா ஃபுல் மத்திய எடுத்துருக்கு, உட்காந்துக்கு தான் இடம் இருக்கு. மாமா நெஞ்சு இருக்கு, அது மேல போயிடு. உண்மையாடா? உண்மையாதான். டீ ரொம்ப அழகா இருக்கடி, ரொம்ப அழகா இருக்க. அப்படியே பிடிச்சி இருக்கணும் போல இருக்கு. இந்த பாரு, நான் உனக்கு ஒரு ஃபீலிங். அந்த லவ்வர் கேஸை நீ சால்வ் பண்ண, உனக்கு எத்தனை குழந்தை வேணா பெற்றுக்கோ, எவ்வளோ வேணா ஹாப்பியாக இருக்கலாம், அவ்வளோதான். என்னடி இவ்வளவு? இது கூட ஓகே தான். வெளியே போகணும் ஏன்டா புந்த கட்டிட்டு இருக்க? சாரிடி, இன்னைக்கு வேணா நாளைக்கே போலாமா? முந்தாங்க சொல்லிட போறேன். ஒன்னால லீவ் வேற போட்டிருக்க காலேஜ் கொனியா. ஒவ்வொரு கேஸ் வேறடி, என்னை பாடா படுத்துது. என்கிட்ட முதல்ல சொன்னா நான் போயிருக்கேன்ல. இப்போ நான் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன். குடினா இன்னைக்கு உன்னை ஒரே கூட்டிட்டு போக முடியாது. துண்டு குடி, துண்டு குடி. லீவ் எடுக்க வச்சால இன்னைக்கு உன்னைய. ஷையா இருக்குடி, அப்படிலாம் பண்ணக்கூடாது மாமாவை. இதுக்கே எப்படின்னா இந்த துண்டை நான் இப்போ தூக்கி போட போறேன். ஏன்னா துண்டு அங்க போட்டு ரொம்ப பேசினா குரலை கடிச்சு துப்பிடுவேன். கொஞ்ச நேரம் கவனிடு. வேணாம், அதுக்கப்புறம் என்னை பற்றி எனக்கு தெரியும், நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு. நடக்கிறதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
கிட்ட கையை வச்சு சாப்பிட்டு அது ஏன் நீ பாடியில வைக்கிற எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இழிப்ப. எல்லாம் பார்க்காதடி ஒரு மாதிரி இருக்குடி. சும்மா தான் ட்ரெஸ்ஸை கலந்து அதுக்கு இப்படி குறுக்குன்னு பார்க்கிறச்சி. டேய் முண்டம், முண்டம் எது அடிப்புன்னு எனக்கே தெரியாது. என்ன சொன்னேன்? சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வான்னு. எங்கடா சிக்கன் பிரியாணி? சாரி டி, சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வரல. அதான் மறந்துட்டியா? சாப்பிட மறந்துக்கிறியா? கொட்டிக்க மறந்துக்கிறியா? வயிற்ற நிரப்பிக்க மறந்துக்கிறியா? மறக்கல, இது மட்டும் எப்படிடா மறந்த? ஏய் ப்ளீஸ் டி, சரி சரி. உனக்கு 10 கிலோ சிக்கன் பிரியாணி வாங்கி வைக்கலாம். ஏவா? கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? இன்னைக்கு நைட்டு நீ சொன்னாதான் நாளைக்கு இன்னைக்கு நைட்டு சொன்னா நாளைக்கு டேய் எருமை மாடு, எதுக்குன்னு படி போடுறேன்னு தெரியுது. ஒழுங்கா கிளம்பு. 10 கிலோ கிடைக்காது. பரவாயில்ல பரவாயில்ல. கிலோவா? சரி. சிக்கன் பிரியாணி ஏமாத்தின, அதுக்கப்புறம் கட் பண்ணிடுவேன். கட்டியிருக்கிய தாலி அத பிரியாணிக்காக தாலியெல்லாம் கட்டிடாத, நான் வாங்கி கொடுப்பேன். நான் பிரச்சனை இருக்கணும். குல்ஃபி குல்ஃபி என்ன? இது நீ பாரு.